சார் 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 ராஜாராம் சார் ராஜாராம் சார் ராஜாராம் சார் கொஞ்சம் இல்லைங்க சார். சொல்லுங்க. பழைய புக்கெலாம் இருந்தது தரேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆள் இல்லாமல் இருந்தது. இப்போ ஆள் வந்துட்டாங்க. வந்து எடுத்துக்கலாமா சார்? என்னையா லைப்ரரி மெயின்டைன் பண்ணுறீங்க? சைக்கிள் செதி கிடக்குது, குப்பை கொட்டி கிடக்குது, பிச்சைக்காரன் தலையை சொல்லிட்டு உட்காந்துருக்கான். ஆன்மீகத்தில் இருக்க வேண்டிய புக்கு அரசியலில் இருக்கு, அரசியலில் இருக்க வேண்டிய புக்கு ஆன்மீகத்தில் போட்டிருக்கீங்க. எல்லாம் கண்ணாமண்ணு கிடக்குது. என்ன நிர்வாகம் பண்ணீங்க? இந்த லட்சணத்தில் புக்கு வேற ஏதாவது வந்துட்டேன். என்ன போயா? என்ன போல நீ உன்னை அப்போ சொன்னல புக்கு தரவனோட தராம போயிட்டு இருக்கான். உன்னால முதல்ல எடுத்த காலி பண்ணியா? இன்னொரு வாட்டி உன்னை இங்க பார்த்தேன் சார். என்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்கு சார். யோ போற யார் தெரியுமாயா? ரிட்டையர்ட் தாசில்தார் ஆபீசரியா? இந்த மாதிரி பொப்பு பறிக்க நினைச்சியா? குடும்ப மலரம் வார மலரம் படிக்கிறதுக்கு வந்து பாருங்க சார். என்ன இவ்வளவு புக்ஸ்? இது என்ன சார், இன்னும் 4 மூட்டை இருக்கு சார். அங்க என்ன சார், காஃபி வச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னொன்னு புக்கு படிச்சிட்டு இருக்கீங்க? என்னையா மனுஷன் இவன்? உலக அரசியல் படிச்சிருக்கான், ஆன்மீகம் படிச்சிருக்கான், பார்த்தா விஞ்ஞானம் படிச்சிருக்கான். கன்றவை என்ன என்ன எழவையா இது? இதெல்லாம் என்னன்னே தெரியலையா? இதெல்லாம் இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்ததே இல்லையா? இதெல்லாம் படிச்சிருக்காங்க. இவனை போய் நான் போய் ரொம்ப எனக்கு மனசுலாம் ரொம்ப உறுதியா. அவன்கிட்ட போய் ஒரு சின்ன சாரியா கேட்கணீங்க. சார் சார் சார்
சாதி மத பேதங்களும் சமூக ஏற்ற தாழ்வுகளும் மலிந்து கிடக்கும் இச்சமுதாயத்தில் சிங்கங்களால் துரத்த முடிகிறது, மான்களால் ஓட முடிவதில்லை. என் நினைவு தெரிந்த நாள் முதல் நான் யாருக்கும் சுமையாக இருந்ததில்லை. அழுகிய கனிக்குள்ளே இருந்துதான் வீரிய விதை முளைக்கிறது. அதுபோல என் மரணத்திற்கு பின்னர் என் கண்களாவது யாருக்காவது பயன்படட்டும் என்று என் கண்களை தானம் செய்திருக்கிறேன். இக்கடிதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் யாராக இருப்பினும் தயவு செய்து சம்பந்தப்பட்டவர்களிடம் தெரிவிக்க வேண்டுகிறேன். இப்படிக்கு ஓடாத மான். இந்த காட்டமூங்கில் அப்படின்ற குறும்படத்தை பார்த்து எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க நம்புறோம். பொதுவா இந்த குறும்படம் அப்படின்னு எடுத்துட்டாலுமே சமூக விழிப்புணர்வை உணர்த்தக்கூடியதாகவே அமைஞ்சிருக்கும். அந்த வகையில நம்ம காட்டமூங்கில் குறும்படமும் ஒரு சமூக விழிப்புணர்வை உணர்த்தக்கூடியதா அமைஞ்சிருக்கு. நம்ம ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஐயாவுடைய அடுத்த பயணத்தை பத்தி பேசலாம். சன்னலுக்கு வெளியே இடைவேளைக்கு பிறகு தொடரும். நமது மக்கள் தொலைக்காட்சியில் ஆடலரசி நாளை காலை 9:02. ரொம்ப 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 நல்ல சோப். சின்ன ஆசை நிகழ்ச்சியின் மூலமாக இந்த கடற்கரை யாருக்கு எந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது, இல்ல நமக்கு ஏதேனும் பாடம் சொல்லி கொடுக்க போகுதான்னு போய் தெரிஞ்சுக்கலாம். அரவிந்த், சந்தோஷ், கடற்கரையில இவ்வளவு பேரை பாக்குறப்ப அவங்க எல்லாம் பெரிய பெரிய வேலையில இருக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி உனக்கு ஆகணும்னு ஆசை கிடையாதா? ஆசை இல்ல. என்னடா மூஞ்சில மாதிரி சொல்றேன். அப்புறம் எப்படி அடுத்த நிலைக்கு வருவ நீனு? குதிரை ஓட்டி வந்துருவேன் அடுத்த நிலைக்கு. நீ ஸ்கூல் போல அம்மாட்ட சொல்லிட்டா? அது எனக்கு பிடிக்கல, நான் போல. நீ போனா பெரிய ஆள் ஆயிக்கல. அதெல்லாம் இனிமேல் தான் யோசிக்கணும். சின்ன சின்ன ஆசை நாளை காலை 10:30க்கு சன்னலுக்கு வெளியே தொடர்கிறது. இப்போ நீங்க பார்த்த காட்டமூங்கில் என்ற குறும்படம் 11 நிமிடத்துக்குள்ள ஒரு கதையை அற்புதமா வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க இப்ப பார்க்க போற தண்ணீரும் கண்ணீரும் அப்படின்ற குறும்படம் பாத்தீங்கன்னா வெறும் 6 நிமிடத்துக்குள்ள ஒரு கருத்தை மிக அற்புதமா தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க கண்ணீரும் தண்ணீரும் அப்படின்ற ஒரு குறும்படத்தை இயக்கியிருக்கீங்க. இந்த குறும்படத்தை வெறும் 6 நிமிடத்துக்குள்ள நீங்க எடுக்க வேண்டிய காரணம் என்ன? இல்ல, அதாவது எந்த ஒரு குறும்படத்தையும் நான் இவ்வளோ நேரத்துக்குள்ள எடுக்கணுன்றதெல்லாம் இல்லை. இந்த குறும்படம் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பார்க்க போனீங்கன்னா அது நிறைய மக்கள் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடக்கூடிய படம்லாம் ரொம்பவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னால் அதை பார்க்க மாட்டாங்க. அதனால ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷமோ 6 நிமிஷமோ ஓடக்கூடிய ஒரு விஷயத்த அதை உட்காந்து பார்ப்பாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதே நேரத்தில் இந்த வலியை எவ்வளோ சீக்கிரம் சொல்லணும்னு சொன்னால் பார்ப்பாங்க அப்படின்றத முதல்ல முடிவு பண்ணிட்டு தான் அதுக்கான ஒரு களத்தை தேடி அதுக்கான ஒரு குடிசையை தேடி அதுக்கான ஒரு கதாபாத்திரத்தை தேடி அப்படி ஒரு வீட்டை பிடிச்சி அப்படி ஒரு கதாபாத்திரம், ஒரு சின்ன பையனை, அதுக்கு அந்த பையனை தேடி மெனக்கெட்டதே பெரிய விஷயம். பாதித்த விஷயம் தான் அந்த குடின்ற ஒரு விஷயம். அதனால தான் தண்ணீரும் கண்ணீரும் அந்த படத்தை இயக்க எனக்கு முடிவு பண்ணது.
மிக அற்புதம். ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய கதையா உங்க குறும்படம் அமைஞ்சிருக்குன்னு நம்புறோம். ஐயா, நீங்க 2009 காட்டுமூங்கில் என்ற திரைப்படத்தை இயக்கிருக்கீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 வருடங்களுக்கு பிறகு, அதாவது 2012 இந்த தண்ணீரும் கண்ணீரும் அப்படின்ற குறும்படத்தை இயக்கிருக்கீங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல உங்களுடைய தேடல்கள் என்னவாக இருந்தது? இல்லை, நான் முன்னாடியே பதிவு பண்ண மாதிரி, அதாவது நான் வந்து பதிவு பண்ணணுன்றதுக்கு இந்த சமுதாயத்துக்காக என்னென்னலாம் பதிவு பண்ண முடியும் அப்படின்னு முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு இடையில இந்த 3 வருஷம் தேடுதல்னா என்னுடைய திரைப்பட பயணமா இருந்தது. மதுவினால் மாண்டு போகும் மனிதர்களின் வரலாற்றை உடைத்தெறியும் விதமாக இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த தண்ணீரும் கண்ணீரும் படத்திலிருந்து சில காட்சிகளை உங்களோட சேர்ந்து நாங்களும் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். சரி நேயர்களே, இந்த தண்ணீரும் கண்ணீரும் படத்திலிருந்து சில காட்சிகள் இப்போது. அப்பா ஏந்திரி, அப்பா ஏந்திரிப்பா, அப்பா ஏந்திரி, அப்பா ஏந்திரிப்பா, அப்பா ஏந்திரி, பா பசிக்குதுப்பா, பா பசிக்குதுப்பா, பா பசிக்குதுப்பா, பா பசிக்குது, பா பசிக்குதுப்பா, பா பசிக்குதுப்பா, பா பசிக்குது, பா பசிக்குதுப்பா. இப்படி குடிச்சு குடிச்சு குடும்பத்தை அழிச்சுட்டானே படுபாவி.
நல்லா இருக்கியாடா? இந்த பச்சை பரவாயில்ல என்ன பண்ண போறானோ தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? சன்னலுக்கு வெளியே இடைவேளைக்கு பிறகு தொடரும். அடிக்கடி வெடிக்கும் பட்டாசு ஆலைகள், நொடியில் மடியும் அப்பாவி தொழிலாளர்கள், விதிமுறைகளை விரட்டி அடிக்கும் வெடியாலை அதிபர்கள், குட்டி ஜப்பானில் குரட்டை விடும் அதிகாரிகள், கனல் கக்கும் மண்ணில் கதறல்கள் தொடர காரணம் என்ன? மறுபக்கம் இன்று இரவு 8:30 மணிக்கு. வழங்குபவர்கள் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ். அதிசயம் மதுரை. நான் சொல்றேன் 4 விழும் அப்படின்னாங்க பாருங்க. செமையான மேஜிக். எனக்கு இது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. கண் சிமிட்டும் நேரம் நாளை காலை 11:02க்கு. சன்னலுக்கு வெளியே தொடர்கிறது. ஒரு நிகழ்வை, கருத்தை, கதையை தொழில்நுட்பத்துடனும் மிக ஆழமாகவும் அழுத்தமாகவும் எடுப்பதுதான் குறும்படம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த இரு குறும்படமுமே ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து சுற்றுச்சூழல் 5 அப்படின்ற கதையை பத்தி இப்ப கேட்கலாம். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் ஜூன் 5 அப்படின்ற குறும்படத்தை இயக்கியிருக்கீங்க. இந்த படம் எடுப்பதற்கான காரணம் என்ன? இந்த படத்தோட கதை மற்றும் இதற்கான காலம். இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த விளைநிலங்கள்லாம் பாதிக்கப்பட்டு எல்லாருமே வந்து இந்த மரம், செடி, கொடி எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் சிட்டியே நான் முன்னாடி பார்த்த சிட்டி வேறு மாதிரி இருக்குது, இப்போ பார்த்த சிட்டி வேறு மாதிரி இருக்குது. என்ன ஒரு தெருவில் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்துட்டு மறுபடியும் அடுத்த வருஷம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் இருந்த மரம், செடி, கொடிகள் எதுவுமே இருக்க மாட்டாங்க. ஸோ இது என்னடான்னு பார்த்தா இது எல்லாமே வந்து வெட்டிட்டு எல்லாமே ஃப்ளாட் மயமாக ஆகிடுச்சு. எல்லாரும் ஃப்ளாட்டுன்னு சொல்லிட்டு கட்டிட்டு என்ன இந்த அடுக்குமாடி குடியிருப்பு வந்ததுலேருந்து இப்படி ஒரு சூழல் உருவானதால் ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படியாவது பெரிய பாதிப்பாக வரும் வருங்காலத்துன்னு சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி ஒரு குறும்படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணேன். அதுதான் இந்த சுற்றுச்சூழல் 5ன்னு சொல்லிட்டு. சுற்றுச்சூழல் 5 என்ற அந்த நாள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதுவே அதனால தான் அதே தலைப்பாக வச்சு ஜூன் 5ன்னு சொல்லிட்டு இந்த குறும்படத்தை நான் இயக்கிறதுக்கு முடிவு பண்ணேன். ஸோ அந்த 5ன்றது மட்டுமே இல்லாத ஐம்புலன்கள், காற்று, நீர், நிலம், காற்று, ஆகாயம்ன்ற மாதிரி ஐம்புலன்கள் அதை பேஸ் பண்ணி தான் இந்த சுற்றுச்சூழல் தினம் 5ன்றதை வச்சுருப்பாங்கன்றதை நினச்சி தான் நானும் இதில் 5 கேரக்டரை வச்சு தான் சொல்லணும்னு முடிவு பண்ணேன். அப்படி 5 கேரக்டர் வச்சு சொல்லப்பட்ட கதை தான் ஜூன் 5. நல்ல செம்தியான மரமா இருக்கியா? டாடி 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 என்னம்மா?
யோ வெட்டையா. டாடி டாடி, அந்த அங்கிள் நம்ம மரத்தை வெட்டுறாரு டாடி. வெட்ட வேணான்னு சொல்லுங்க டாடி, ப்ளீஸ் டாடி. ஹலோ, கொஞ்சம் நிறுத்துங்க. நாம தான் இந்த இடத்த வித்துட்டு மாடா செல்லம். நாம தான் புது பிளாட்டுக்கு போறோம்ல. நான் நம்ம வீட்டை விட்டு வரலப்பா. ஏண்டா செல்லம், புதுசாவான பிளாட்ல ஏசி எல்லாம் இருக்கு. நாம வளர வளர புதுசு புதுசா தேடி போனோம், புரியுதா? தாத்தா கொஞ்சம் வாங்க. என்னம்மா? சரி டாடி, அப்போ தாத்தா பழசாயிட்டாருல, அவரை விட்டுட்டு போயிடலாமா? இப்படிதான் டாடி, நம்ம புதுசு புதுசா தேடி போகணும்னா பழசா இருக்கிற காடுகளை அழிச்சு பிளாட்டா மாறிடுச்சு. அதனால சுற்றுச்சூழல் மாசுபட்டு புது புது நோய்கள் எல்லாம் வருது. பூமியின் வெப்பநிலை அதிகமாயிட்டே வருது. இந்த நிலை நீடிச்சா ஈய விளைவுகள் ஏற்படும் என் புக்லயே போட்டிருக்கு டாடி. இருடா செல்லம், எனக்கும் தெரியும். தெரியும்னு சொல்லிட்டு ஏன் இந்த தப்ப பண்றீங்க? வளமிக்க நாடு அப்படின்னு சொன்னா ஒரு நாட்டின் பரப்பளவுல இருந்து 33% காடுகளா இருக்கணும். ஆனா நம்ம நாட்டுல 20%க்கும் குறைவா இருக்கு. தெரிஞ்சு நாம என்ன செய்ய முடியும்? எல்லாம் தெரிஞ்சவங்கள மாதிரி உள்ளவங்க எனக்கு என்னன்னு போறதுனால தான் நாட்டோட இயற்கை வளங்கள் அழிஞ்சுக்கிட்டே போகுது. கேட்டா பிளாட்ல ஏசி இருக்குன்னு சொல்றீங்க. ஏசியால எவ்வளவு தீமை இருக்கு தெரியுமா? இதயத்திற்கு பாதிப்பு, காற்று மாசுபடும், தோல் பாதிப்பு, இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு எங்க மிஸ் சொல்லிருக்காங்க டாடி. மாதிரி இருக்கு, என்ன பேச்சு பேசுது பாரு. ஆமாப்பா, பேத்தி சொல்றது சரிதான். இந்த குழந்தை தெய்வம் போல வந்து எனக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே புரிய வச்சிடுச்சு. இன்னையிலிருந்து மரம் வெட்ட நான் போகவே மாட்டேன். மரம் நடத்தான் போகும். நீங்க உங்க ஓனர் கிட்ட நான் வாங்கின அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துறேன்னு போய் சொல்லுங்க. சரிங்க சார், நான் போயிட்டு வரேன். ஐ ஜாலி. இந்த சுற்றுச்சூழல் 5 அப்படின்ற குறும்படத்தோட கருத்து வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மக்களை போய் சேரும் நம்புறோம். வாழ்த்துக்கள். இப்போ உங்களுடைய அடுத்த பயணம் என்ன? நான் ஏற்கனவே திரைப்படத்தில் ஒரு 3 படத்துக்கு நகைச்சுவை பகுதி எழுதியிருக்கேன். ஸோ அது இல்லாமல் வந்து ஒரு சின்னதாக ஒரு சீரியல் ஒன்று பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து என்னுடைய முயற்சிகள் பார்த்திங்கன்னா ஒரு சமுதாய விழிப்புணர்வுக்காக பாமரன் சொல்லிட்டு ஒரு திரைப்படம் உருவாகிறதுக்கான ஒரு அதுக்கான கதையை பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு தேடுதலில் இருந்துகிட்ருக்கேன். ஸோ அது விரைவில் அதுக்கான அறிவிப்பும் வரும். ஸோ என்னென்னா இந்த சமுதாயத்தில் வந்து இது வரைக்கும் குறும்படம் எடுத்துகிட்டு நம்ம எவ்வளோ பண்ணிட்டோம். இந்த குறும்படம் மாதிரியே ஒரு பெரிய திரைப்படம் ஒன்று உருவாக்கணும்னு முடிவு பண்ணேன். இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலை எவ்வளோ சீர்கெட்டிருக்கு அது எல்லாமே ஒருங்கிணைச்சு ஒரு கதையாக உருவாகி ஒரு சாதாரண பாமரன் எவ்வளோ போய் துன்பப்படுறான், நான் ஒரு பாமரனுடைய நிலை என்ன இன்னைக்கு, நான் இவனால் ஏன் ஜெயிச்சு ஒரு இடத்துக்கு வர முடியல, இவன் போகிற போக்கு என்ன, இதனுடைய இப்படியே போயிட்டு இருந்தால் இது என்னவா ஆகும் அப்படின்றத பேஸ் பண்ணியே ஒரு கதை பண்ணியிருக்கேன். பட் அது வெறும் கதையாக மட்டும் இல்லாத இதில் எல்லா அம்சமும் நிறைஞ்சிருக்கும். அப்படி ஒரு திரைப்படமாக இப்போது அதுக்கான முயற்சியில் இருந்துட்டு இருக்கேன். இப்போ அது விரைவில் அது நடக்க போகுது. பாமரன் என்ற தலைப்பு தமிழின் தலைப்பு, தமிழர்களுக்கான தலைப்பு. இந்த தலைப்பை போலவே இந்த படமும் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பாமரன்ற திரைப்படமே வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு சாதாரண ஒரு கதை தான், சாதாரண ஒரு பாமரனுடைய கதை தான். ஸோ இதை வந்து நான் ஒரு புதுமுகத்தை தான் வச்சு இந்த படம் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து இது வரைக்கும் யாரும் சொல்ல முடியாது. இதில் வந்து சொல்லக்கூடிய விஷயம் சரியாக போய் இந்த பாமரன் சென்றடையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதையை உருவாக்கியிருக்கேன். இது எல்லா தரப்பையும் நிச்சயமாக சென்றடையும். ஏன்னா இதில் எல்லா அம்சங்களும் இதில் வச்சுருக்கேன் நான். அதனால் இந்த மாதிரி ஒரு திரைப்படம் என்னை பார்த்து நாளைக்கு 4 பேர் இதே மாதிரி படம் எடுக்கணுன்றத ஆர்வத்தை நிச்சயமாக இந்த படம் உருவாக்கும் அப்படின்றதுல எனக்கு மிக்க இதுவாக இருக்குது. வாழ்த்துக்கள். பாமரன் திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியில குறும்படங்கள் பற்றியும் குறும்படங்களோட அனுபவத்தை பற்றியும் எங்களோட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கும் மக்கள் தொலைக்காட்சி ஊழியர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி ஐயா. என் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்க மக்கள்